வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் உலகின் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு விஷயம் குறித்துதான் இன்று நாம் பேசப் போகிறோம். இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி சந்தித்த அந்த மோசமான தோல்வி வெறும் தோல்வி மட்டுமல்ல, அது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் போல் அமைந்தது. 125 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அடைந்த படுதோல்விக்கு பிறகு முன்னாள் கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் அனில் கும்ளே அணி நிர்வாகத்தின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ரொம்ப தப்பு பண்றீங்க என்று அவர் வெளிப்படையாகவே சாடியுள்ளார். ஏன் இந்த கோபம்? இந்திய அணி உண்மையில் என்னதான் நடக்கிறது? அணி தேர்வில் நடக்கும் குளறுபடி என்னென்ன? இதைதான் இன்று விரிவாக அலசப் போகிறோம். முதலில் ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் நடந்த அந்த 3வது T20 போட்டியை எடுத்துக்கொள்வோம். 202 ரன் என்ற இலக்கை துரத்தும் போது ஒரு உலகத்தரம் வாய்ந்த அணி இப்படி 76 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகுமா? இதுதான் கும்ளேயின் முதல் கேள்வி. சோப்ரா ஆர்ச்சர், ஜோஸ் டங்கன் என இங்கிலாந்தின் வேகப்பந்து வீச்சாளர்கள் 145 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசும்போது இந்திய பேட்ஸ்மேன்கள் அதை எதிர்கொள்ள தெரியாமல் திகைத்து நின்றனர். கும்ளே சொல்வது போல அது ஒரு ஆப்ஜெக்ட் சரண்டர், அதாவது போராட்டமே இல்லாமல் சரண்டடைவது. பொறுமையாக நின்று ஆட வேண்டிய சூழலில் ஒவ்வொரு பந்தையும் அடித்து ஆட நினைத்த இந்திய வீரர்கள் அணுகுமுறை முற்றிலும் தவறு என்று கும்ளே சுட்டிக்காட்டினார். கும்ளேவின் கோபத்திற்கு முக்கியமான காரணம் களத்தில் எடுக்கப்பட்ட சில அபத்தான முடிவுகள். குறிப்பாக சிவன் துபே போன்ற ஒரு அதிரடி ஆட்டக்காரர் இருக்கும்போது அவருக்கு முன்னால் ஹர்திக் ராணாவை களமிறக்கியது ஏன்? T20 கிரிக்கெட்டில் சிறந்த பேட்ஸ்மேன்களை முன்னால் இறக்கி அதிக ரன்களை குவிக்க வேண்டும் என்பது அடிப்படை விதி. ஆனால் 8வது வீரரை முன்னால் இறக்கி விளையாடியது நவீன கால கிரிக்கெட்டில் ஒத்துவராத ஒன்று. இது போன்ற நுணுக்கமான விஷயங்களை அணி நிர்வாகம் எடுக்கும் அவசர முடிவுகள்தான் தோல்விக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றன என்று அவர் கூறுகிறார். அடுத்ததாக, பந்துவீச்சு கூட்டணியில் நடக்கும் சாப்பிங் அண்ட் சார்ஜிங். இது பந்துவீச்சாளரின் நம்பிக்கையை முற்றிலுமாக சிதைத்துவிடும் என்று எச்சரிக்கிறார் கும்ளே. பிரசித் கிருஷ்ணா ஒரு போட்டியில் சொதப்பியதும் அவரை நீக்குவது, அடுத்த போட்டியில் ஒருவரை உள்ளே கொண்டு வருவது என இந்த மாற்றங்கள் தொடர்கின்றன. கும்ளேவின் அறிவுரை இதுதான். ஒரு கேப்டனாக நீங்கள் உங்கள் 5 பந்துவீச்சாளர்களை நம்பி களமிறங்க வேண்டும். அவர்கள் சொதப்பினாலும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். பேட்ஸ்மேன்கள் ரன்களை அடிக்கலாம், ஆனால் போட்டிகளை வென்று கொடுப்பவர்கள் பந்துவீச்சாளர்கள் மட்டுமே. இந்த எளிய உண்மையை அணி நிர்வாகம் மறந்துவிட்டதா அவர் கருதுகிறார். இந்த தொடரில் குல்தீப் யாதவின் கதி என்ன? அவருக்கு 31 வயதுதான் ஆகிறது. அவர் முழுநேர டெஸ்ட் வீரராக இல்லாததால் பணிச்சுமை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்படி இருக்கையில் அவரை அணியிலிருந்து முற்றிலுமாக ஒதுக்கி வைத்திருப்பது மிகப்பெரிய தவறு. இன்னும் சொல்லப்போனால் அவர் போன்ற ஒரு திறமையான ஸ்பின்னரை அணியில் சேர்க்காமல் இருப்பது இந்திய அணியின் பலவீனத்தை காட்டுகிறது. திறமைசாலிகளை வெறும் ஓய்வு என்ற பெயரில் ஓரங்கட்டுவது அணியின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று அவர் எச்சரிக்கிறார். சுருக்கமாக சொன்னால், இந்திய அணி தற்போது சரியான பாதையில் இல்லை. அனில் கும்ளேயின் இந்த விமர்சனங்கள் வெறும் கோபத்தால் எழுந்தவை அல்ல, அனுபவத்தால் உருவானவை. அணி நிர்வாகம் இனியாவது விழித்துக் கொண்டு வீரர்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை வழங்கி தெளிவான திட்டத்தோடு விளையாட வேண்டும். இல்லை என்றால் இங்கிலாந்து மண்ணில் சந்திக்கும் அதே அவமானம் மற்ற தொடர்களிலும் தொடர வாய்ப்புள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்திய அணியின் இந்த தோல்விக்கு யார் பொறுப்பு? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த சுவாரஸ்யமான அலசலுடன் சந்திக்கிறேன். நன்றி.